வணக்கம். இரவு செய்திகளுக்காக அகிலா கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசுகள் இளைஞர்கள் மீது இரட்டை தாக்குதல் நடத்துவதாக காங்கிரஸ் கடும் தாக்கு. வேலையின்மை, பணி நீக்கம், வினாத்தாள் கசிவு போன்றவற்றை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கவிருக்கும் பகுதியில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு சோதனை. 1100 காளைகள் பங்கேற்க உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தகவல். 1100 மாடு முடிஞ்சிருக்காங்க. 900 வீரர்கள களை இறக்குறாங்க. போன வட்டத்தை விட இந்த வட்டம் சிறப்பா ஏற்பாடு செஞ்சு. மதுரையில் போக்சோ சட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகி கைது. பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அதிரடி நடவடிக்கை. RSS மற்றும் பாஜகவின் பி டீமாக சீமான் செயல்பட்டு வருகிறார் என்று குற்றச்சாட்டு. பிணையில் வெளியில் வராதபடி கைது நடவடிக்கை எடுக்க கோரி திகாவினர் காவல் நிலையத்தில் புகார். சீமான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த புகார் மனு திராவிட கழகத்தின் சார்பாக, தென் சென்னை திராவிட கழகத்தின் சார்பாக இந்த மனுவை கொடுத்துள்ளேன், புகார் மனு கொடுத்துள்ளேன். கோவையில் பாஜக அலுவலகத்தின் மீது மாட்டுக்கறி வீச முயன்ற ஆதித்தமிழர் கட்சியினரால் பரபரப்பு. பீஃப் உணவு கடை விவகாரத்தில் பாஜக நிர்வாகியை கைது செய்ய வலியுறுத்தி ஆவேசம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் இந்தியாவில் உள்ள இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அதற்கு ஒரு உதாரணம் சத்தீஸ்கர் மாநிலம் என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 33,000 ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அவற்றை நிரப்ப முயற்சிக்காமல் 3,000 ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்ததாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் 1,00,000 பேருக்கு அரசு பணி வழங்கப்படும் என சத்தீஸ்கர் தேர்தலில் பாஜக வாக்குறுதி அளித்ததை நினைவு கூர்ந்திருக்கும் பிரியங்கா காந்தி சத்தீஸ்கரில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் வேலை கேட்டு சாலையில் படுத்து போராட்டம் நடத்துவதாக கவலை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் ஊழல், வேலை வாய்ப்பின்மை போன்றவற்றை எதிர்த்து இளைஞர்கள் போராட்ட களத்தில் குதித்திருப்பதாக பிரியங்கா குறிப்பிட்டுள்ளார். இதே கருத்தை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாஜக ஆளும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 3,000 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதை தனது எக்ஸ் பதிவில் கண்டித்துள்ளார். ஹரியானாவில் ரோஹட் நகரில் அரசு தேர்வு வினாத்தாள் கசிந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இரட்டை என்ஜின் பாஜக அரசு மக்கள் மீது இரட்டை தாக்குதல் நடத்துவதாகவும் கார்கே சாடியுள்ளார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி ஜல்லிக்கட்டு திடலில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் நிறைவடைந்து விட்டதாகவும் 10 சுற்றுகளாக நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டில் சிறந்த காளைக்கு டிராக்டரும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு காரும் பரிசாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மூர்த்தி கூறினார். 1100 மாடு முடிஞ்சிருக்காங்க. 900 வீரர்கள களை இறக்குறாங்க. 900 வீரர்ல இப்ப 15 இருக்காங்க. புதுசா இந்த வருஷம் 10 ரவுண்டு வச்சிருக்காங்க. 9 ரவுண்டு வரைக்கும் தான் வீரர்கள். இப்போ 9 ரவுண்டு செலக்ட் பண்றவங்கள 10ஆவது ரவுண்ட்ல இறக்க போறாங்க. ஒரு ரவுண்டுக்கு மேல அடுத்த ரவுண்டுக்கு முதல் ரவுண்ட்ல விளையாண்டவங்கள அனுமதிச்சிருக்காங்க. அது மாதிரி புதுசா புது மாதிரியா அது மாதிரி விதிகளில் உட்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர், அது போல மாநகராட்சியினுடைய ஆணையர், அதே போல காவல்துறை ஆணையர், எல்லா அது மாதிரி மருத்துவ டாக்டர்ஸ், விக்னரி, ரெவன்யூ எல்லாம் அது மாதிரி நகராட்சி எல்லாரும் சேர்ந்து போன வட்டத்தை விட இந்த வட்டம் சிறப்பா ஏற்பாடு செஞ்சு.
கோவையில் ஊர் கட்டுப்பாடு என்ற பெயரில் மாட்டுக்கறி கடை நடத்தக்கூடாது என மிரட்டிய பாஜக நிர்வாகியை கைது செய்ய கோரி அந்த கட்சி அலுவலகத்தில் ஆதித்தமிழர் கட்சியினர் மாட்டுக்கறி வீச முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை அடுத்த உடையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவி மற்றும் ஆபிதா தம்பதியினர் நடத்தி வரும் பீஃப் உணவு கடையை ஊர் கட்டுப்பாடு என்ற பெயரில் நடத்தக்கூடாது என சுப்பிரமணியம் என்பவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இவர் பாஜகவின் ஓபிசி பிரிவு மாவட்ட செயலாளராக உள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் சுப்பிரமணியத்தின் மீது போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் சுப்பிரமணியத்தை கைது செய்ய வலியுறுத்தி கோவையில் உள்ள பாஜக அலுவலகத்தின் மீது ஆதித்தமிழர் கட்சியினர் மாட்டுக்கறி வீசும் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தனர். ஆனால் அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது ஆதித்தமிழர் கட்சியினர் பாஜகவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திராவிடர் கழகத்தினர் புகார் அளித்துள்ளனர். தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் சென்னை தியாகராய நகர் காவல் நிலையத்தில் சீமான் மீது புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திராவிடர் கழகத்தின் தென்சென்னை துணை செயலாளர் கரு அண்ணாமலை, சீமானை RSS மற்றும் பாஜக இயக்குகிறது எனவும் பாஜகவின் பி டீமாக சீமான் செயல்படுகிறார் எனவும் குற்றம் சாட்டினார். பெரியார் பேசியது குறித்து ஆதாரம் இருந்தால் சீமான் அவற்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கட்டும் எனவும் அவர் கூறினார். மாநில அரசு சீமானை கைது செய்தால் நீதிபதிகள் பிணை கொடுப்பார்கள். ஆனால் பிணையில் வெளிவர முடியாதபடி சீமானை கைது செய்ய வேண்டும் எனவும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து முதலமைச்சர் நல்ல முடிவெடுப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தியாகராய ஆணையரிடம் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த புகார் மனு திராவிட கழகத்தின் சார்பாக தென்சென்னை திராவிட கழகத்தின் சார்பாக இந்த மனுவை கொடுத்துள்ளேன், புகார் மனு கொடுத்துள்ளேன். அந்த ஆதாரங்கள் இருந்தால் கண்டிப்பாக வெளிவிடட்டும், நீதிமன்றத்தில் காட்டட்டும். அப்படி ஒரு ஆதாரம் எதுவும் இல்லை. அது ஒரு தவறான செய்தி. சீமான் எப்பொழுதுமே உண்மைக்கு புறமான செய்தி, வரலாற்றுகளை பொய் சொல்வேன். எத்தனையோ தலைவர் இருக்காங்க, பொய்யை மட்டும் சொல்லி அரசியல் செய்யும் ஒரே தலைவர் சீமான் அவர்கள் தான். சென்னை மஹிந்திரா நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மின்சார SUV கார் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். காரின் சிறப்பம்சங்கள் குறித்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா முதலமைச்சர் ஸ்டாலினிடம் விளக்கி கூறினார். மதுரையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பாஜகவின் மாநில நிர்வாகி MS ஷா என்பவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை திருமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி தலைவராக இருந்து வருபவர் MS ஷா. பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவராகவும் செயல்பட்டு வரும் இவர் மீது 15 வயது பள்ளி மாணவியின் தந்தை போலீசிடம் புகார் அளித்திருந்தார். அதில் தனது மகளின் தொலைபேசி எண்ணுக்கு MS ஷா அடிக்கடி போன் செய்து பாலியல் தொந்தரவு கொடுத்தார் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதன் பேரில் போக்சோ சிறப்பு சட்டத்தின்படி MS ஷா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வந்த நிலையில் MS ஷா இன்று கைது செய்யப்பட்டார். இந்த செயலுக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயார் மீதும் போக்சோ சட்டம் பாய்ந்துள்ளது. மனசெல்லாம் வெல்ல தலைவர் வெள்ளத்துறை கோத்ரேஜ் ஃபேப் லிக்விட் துணிகள் சுத்தமா பிரைட்டா வைக்கும். மானத்தை காப்பாத்திட்டட. நான் இல்ல, கோத்ரேஜ் ஃபேப் லிக்விட் 1 லிட்டர் 99 ரூபாய். என் வீடு ஆல்வேஸ் ரெடி. அப்போ டாய்லெட் அங்க ப்ளீச்சால தான் தேய்ச்சேன். அவங்க வேற வந்துருவாங்க. ஏதாவது ஒரு ஐடியா? புதிய பெஸ்ட் எவர் ஹார்பிக் 10 மடங்கு அதிக சுத்தம், 5 நிமிடத்தில் ஷைன். அதோட ப்ளீச்சின் கடின வாடைக்கு பதிலாக பல மணி நேரம் வரை நீடிக்கும் நறுமணம். வித்யா, உன் வீடு வாவ். புதிய பெஸ்ட் எவர் ஹார்பிக். இப்போ இதை ட்ரை பண்ணாம வேற என்ன பண்றீங்க? ஓஹோ, கரண்ட் போயிடுச்சே. முன்ன பழைய மெஷின் ஆஃப் ஆயிடும், அப்புறம் கொசுனால குழந்தை முழிச்சுக்கும். இனிமே இந்த தொல்லை இல்ல. பழைய குட் நைட்டை கம்பேர் பண்ணா புது குட் நைட் அட்வான்ஸ்ட் ஃபார்முலா கொண்டது. இது கரண்ட் போய் 2 மணி நேரம் வரை வரும். புது குட் நைட் லிக்விட். நல்லா தோள அழுத்தி தோள
நல்லா தொலை அழுத்தி தொலை அழுத்தி தொலை நல்லா தொலை. இப்போது காலின் ஸ்ப்ரே டஸ்டிங்கை விட 5 மடங்கு அதிக ஷைனை அளிக்கிறது. நில்லுங்க. தொண்டை வலி என்றால் எப்போதும் பேக்கை திருப்பி பாருங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரிஜினல் ஸ்ட்ரெப்சில்ஸ். ஸ்ட்ரெப்சில்ஸின் மெடிக்கேட்டட் உட்பொருட்கள் வைரஸ் பாக்டீரியாவை அடிக்கிறது. அதோடு உங்களுக்கு தருகிறது நீடித்த நிவாரணம். ஸ்ட்ரெப்சில்ஸ் உங்கள் தொண்டைக்கான டாக்டர். எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ், எவ்ளோ ஃபீச்சர்ஸ் இந்த புது வாஷிங் மிஷின்ல. எல்லாம் பட்ஜெட்குள்ள தானே. உங்க பையன்பா எது சரின்னு எனக்கு தெரியும். சரி 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 சரி, அப்போதும் சரி இப்போதும் சரி, எப்போதும் சரி சரி. வசந்தன் கோ சரி 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 சரி. லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின்கள் வாங்க இதுவே சரியான இடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. மேம் சீசன் மாறினாலும் எந்த சோப் உங்க ஸ்கின் சாஃப்டா சில்கியும் மேக்ஸ். அங்கிள், இந்த சோப் ஜெர்ம்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்காதா? சீசன் மாறும்போது ஜெர்ம்ஸின் அச்சுறுத்தலும் அதிகமாகும். பாதுகாப்புக்காக எதுக்கு காம்ப்ரமைஸ்? ட்ரை பண்ணுங்க டெட்டால் ஸ்கின் கேர். 100% மேம்பட்ட ஜெர்ம் ப்ரொடெக்ஷன். 2x மாய்ஸ்சரைசர்ஸ் உன் ஸ்கின்னை சாஃப்டா வச்சிருக்கும். இந்த சீசன்லயும் மென்மை மற்றும் பாதுகாப்பு. மேம், இது ஃப்ளோர் கிளீனர் இல்ல, இது ஒரு மேஜிக். இதை விட பெட்டரான ஃப்ளோர் கிளீனிங் எதாலையும் செய்ய முடியாது. லைசால் செய்யும். லைசால் சுத்தம் 10 மடங்கு பெட்டரா இருக்குமே. ஜெர்ம் கில் டெஸ்ட் பார்க்கலாம். கிருமிகளை அழிக்கிறதுலயும் லைசால் 10 மடங்கு பெட்டர். சாதாரண கிளீனருடன் ஒப்பிடும்போது லைசால் தருகிறது 10 மடங்கு சிறந்த சுத்தம். 10 மடங்கு கிருமிகளை கொல்லும் 1/3 போதும். ஸ்மார்ட் ஆகுங்க, லைசால் ஸ்டார்ட் பண்ணுங்க. அழுக்கா இருக்கு. வாஷிங் மெஷின்ல போட்டா எல்லாம் சுத்தம் ஆயிடும். அம்மா, நாம இந்த அழுக்கான பாத்ரூமையும் இதுல போடலாமா? இந்த மெஷினால ஆகாது, ஆனா முழு பாத்ரூமும் சுத்தமாகும் இந்த மெஷினால. எல்லாமே வா. ட்ரை ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர். இத தண்ணியில கலந்து தினமும் தரையை பளபளப்பாக்குங்க. பேசின் மற்றும் டைல்ஸின் மூலை முடுக்கில் உள்ள விடாப்பிடி கரையை நீக்குங்க. இனிமேல் தினமும் ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர். முழு பாத்ரூமுக்கான கிளீன் மெஷின். வீட்டுக்கு விருந்தாளிங்க வர போறாங்க. விருந்தாளியா? அடடா, என்னால இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாது. என்னோட தலைமுடிய பாரு. வாவ், நீ யாரு? நான் கோத்ரெஜ் ஏர் பவர் பாக்கெட். யூ ஸ்மெல் நைஸ். கோத்ரெஜ் ஏர் பவர் பாக்கெட். இதன் பவர் ஜெல் டெக்னாலஜி பாத்ரூமை முழுமையாக 30 நாட்கள் வரை நறுமணத்துடன் வைக்கும். இந்த விருந்தாளிங்க போகவே மாட்டாங்கப்பா. ஒரு ஒளிஞ்சிருக்கிற கரப்பான் கூட சுற்றுச்சூழலை மோசமாக்கலாம். அதனால பயன்படுத்துங்கள் சிவப்பு ஹீட். இது ஒளிந்திருக்கும் கரப்பான்களையும் வெளியே இழுத்து கொள்ளும். சிவப்பு ஹீட் ஒளிந்திருக்கும் கரப்பான்களை வெளியே இழுத்து கொள்ளும். ஹாய் அக்கா, நானும் உங்களை மாதிரி கலெக்டர் ஆகணும். உனக்கும் உங்க அக்கா மாதிரி ஆகணுமா? நாள் பூரா வெயில், தூசி, பொல்யூஷன்லயே அலையணும். அப்புறம் சர்மத்துக்கு என்ன ஆகும்? சிந்தால் இருக்கே டாக்டர் அம்மா, உங்க ரெக்கமெண்டேஷன் தான். சிந்தாலின் தினசரி உபயோகம் 95% பயனாளர்களுக்கிடையே சர்ம பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கிறது. சிந்தால் பாதுகாப்பு. வீட்டிற்குள் மட்டும் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவை வீதிகளில் சமத்துவ பொங்கல் விழாவாக கொண்டாட காரணம் திமுக தான் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கெங்கநல்லூர் கிராமத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், முன்பெல்லாம் வீடுகளில் மட்டும் வைத்து கொண்டாடிய பொங்கல் விழாவை வீதிகளில் சமத்துவ பொங்கலாக வைக்க காரணமாக இருந்தது திமுக அரசுதான் என்று கூறினார். தமிழகத்தில் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கும் விழா பொங்கல் விழா என்றும், பயிர் தொழில் இல்லை என்றால் எந்த தொழிலும் செய்ய முடியாது என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். பொதுவாக பொங்கல் விழா அவர்களோடு வீட்டோடு நின்று அதன் பிறகு அந்த விழாவை உச்சத்திற்கு கொண்டு வந்து பொது விழாவாக ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகளில் 3 நாட்களில் சுமார் 6.5 லட்சம் பேர் பயணம் செய்திருப்பதாக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அதற்காக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள், சென்னையில் தங்கி பணிபுரிபவர்கள், கல்லூரிகளில் படிப்பவர்கள் பொங்கல் பண்டிகையை தங்களுடைய சொந்த ஊர்களில் கொண்டாட படையெடுத்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 3 தினங்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் பேருந்துகள், ரயில்கள் மற்றும் விமானங்களிலும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் கடந்த 3 நாட்களில் 6,40,000 பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு போக்குவரத்து துறை தனது எக்ஸ் வலைதளத்தில்
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் கடந்த 10ஆம் தேதி முதல் நேற்றிரவு 12 மணி வரை 11,463 பேருந்துகளில் 6,40,465 பயணிகள் பயணித்துள்ளதாக பதிவிடப்பட்டுள்ளது. நானும் உங்களை மாதிரி கலெக்டர் ஆகணும். உனக்கும் உங்க அக்கா மாதிரி ஆகணுமா? நாள் பூரா வெயில், தூசி, பொல்யூஷன்லயே அலையணும். அப்புறம் சர்மத்துக்கு என்ன ஆகும்? சிந்தால் இருக்கே டாக்டர் அம்மா, உங்க ரெக்கமெண்டேஷன் தான். சிந்தாலின் தினசரி உபயோகம் 95% பயனாளர்களுக்கிடையே சர்ம பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கிறது. சிந்தால் பாதுகாப்பு. இன்னைக்கு ஃபேமிலி மூவி நைட் ரெடியா? நோ நாட் ரெடி. நான் இருக்கேன்ல கோத்ரேஜ் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஏர் ஃப்ரெஷ்னர். ஜன்னல்களை நறுமணத்தை வெளியே போக விடாதீங்க. ரிலாக்ஸ், நான் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுவேன். கோத்ரேஜ் ஏர்மேட்டிக் ரூம்களை தொடர்ந்து நறுமணத்துடன் வைக்கிறது. ஒருவேளை ரூம்கள் பேசினால் அவை கோத்ரேஜ் ஏரை தான் கேட்கும். உங்கள் ஜீ தமிழில் பிரம்மாண்டமா வீடு கட்டி பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவோம். முதல்ல கரண்ட் பில்ல கட்டுங்க. கெட்டி மேளம் ஜனவரி 20 முதல் இரவு 7:30க்கு உங்கள் ஜீ தமிழில். பிரீமியர் ஸ்டெபிலைசர்ஸ், தி ஸ்லீக்கஸ்ட். சிறந்த டிசைன், உங்கள் இன்வெர்டர் ஏசிக்கென்றே தயாரிக்கப்பட்டது. பிரீமியர் ஸ்டெபிலைசர்ஸ், சரியான ஜோடி. ஹாய் அக்கா, நானும் உங்களை மாதிரி கலெக்டர் ஆகணும். உனக்கும் உங்க அக்கா மாதிரி ஆகணுமா? நாள் பூரா வெயில், தூசி, பொல்யூஷன்லயே அலையணும். அப்புறம் சர்மத்துக்கு என்ன ஆகும்? சிந்தால் இருக்கே டாக்டர் அம்மா, உங்க ரெக்கமெண்டேஷன் தான். சிந்தாலின் தினசரி உபயோகம் 95% பயனாளர்களுக்கிடையே சர்ம பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கிறது. சிந்தால் பாதுகாப்பு. மேம், இது ஃப்ளோர் கிளீனர் இல்ல, இது ஒரு மேஜிக். இதை விட பெட்டரான ஃப்ளோர் கிளீனிங் எதாலையும் செய்ய முடியாது. லைசால் செய்யும். லைசால் சுத்தம் 10 மடங்கு பெட்டரா இருக்குமே. ஜெர்ம் கில் டெஸ்ட் பார்க்கலாம். கிருமிகளை அழிக்கிறதுலயும் லைசால் 10 மடங்கு பெட்டர். சாதாரண கிளீனருடன் ஒப்பிடும்போது லைசால் தருகிறது 10 மடங்கு சிறந்த சுத்தம். 10 மடங்கு கிருமிகளை கொல்லும் 3 1 பங்கு போதும். ஸ்மார்ட் ஆகுங்க, லைசால் ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க வந்து பாருங்க வேனிஷின் மேஜிக் கரி. அங்க ப்ளீச், இங்க டிடர்ஜென்ட்ல அரை ஸ்கூப் வேனிஷ். ப்ளீச்ல இருக்கும் ஆபத்தான குளோரின் ஒயிட்ஸ மங்கலாக்குது, கலரை மறைய வைக்குது. வேனிஷ்ல குளோரின் இல்லாத ஆக்சி ஆக்ஷன் இருப்பதால கரை போயே போச்சு. ஒயிட்ஸ் ஒயிட்டர் கலர்ஸ் பிரைட்டர். ஒயிட்டர் ஒயிட்ஸ் பிளஸ் பிரைட்டர் கலர்ஸ் ஒரே செலவிலேயே. ஹாய் மிஸ்ஸஸ் குமார். நீங்க டூப்ளிகேட் ஆச்சு. உங்க டாய்லெட்ல கூட தான் டூப்ளிகேட் இருக்கு. ஆனா 1+1 ஆஃபரும் தான் இருக்கு. இது போதுமா? மலிவான 1+1 டாய்லெட் கிளீனர் டீல் உண்மையில ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இது அதிகமா ஓடும், அப்போ அதிகம் செலவாகும். புதிய பெஸ்ட் எவர் ஹார்பிக்கின் புதிய ஃபார்முலா குறைவாக ஓடும், அதனால் நீண்ட காலம் வரும், இப்போது நறுமணமும் தரும். இப்போ இத ட்ரை பண்ணாம வேற என்ன பண்றீங்க? டெட்டால் இதனால என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. இதனால என்ன ஆகும்? இதனால ஒண்ணும் ஆகாது. டெட்டால்ல ஒண்ணும் ஆகாதுன்னா பின்ன ஏன் தினமும் டெட்டால் போடுறீங்க? ஏன்னா நோய்களை பரப்பும் ஜெர்ம்ஸ் நம்மிடமிருந்து தூரம் இருக்கும். அதனாலதான் நமக்கு ஒண்ணும் ஆகாது. எந்தெந்த வீடுகளில் தினமும் டெட்டால் உபயோகிக்கப்படுகிறதோ அங்கே இருப்பவர்கள் குறைவாக நோய்வாய்ப்படுவார்கள். அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பு தினமும் டெட்டாலில் போதும் கொஞ்சமாக. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனின் பரிந்துரை. மனசெல்லாம் வெல்ல தலைவர் வெள்ளத்துறை. கோத்ரேஜ் ஃபேப்ரிக் லிக்விட் துணிகளை சுத்தமா பிரைட்டா வைக்கும். மானத்தை காப்பாத்திட்டட. நான் இல்ல, கோத்ரேஜ் ஃபேப்ரிக் லிக்விட் 1 லிட்டர் 99 ரூபாய். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்துடன் வசந்தமாக இருக்க வேண்டுமா? திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 10:30 முதல் 11:30 வரை வசந்த் தொலைக்காட்சியில் ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சியில் உங்களின் நோய் குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையின் அனுபவம் மிக்க மருத்துவர்கள் பதிலளிக்க வருகிறார்கள். காண தவறாதீர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சாநகரம் கிராமத்தில் ஆதி திராவிடர் சமுதாய மக்கள் பயன்படுத்தும் இடுகாட்டுக்கு மயான பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடலை கிராம மக்கள் சிரமத்துடன் தூக்கி செல்ல வேண்டிய அவல நிலை அரங்கேறியுள்ளது. இதையடுத்து மயான பாதையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒத்தடிய பாதையா தான் இருக்கு. ஒரு 4 பேர் நடந்து போற மாதிரியாச்சும் ஒரு சாலை எங்களுக்கு அமைச்சு தரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளே. கன்னியாகுமரி மாவட்டம் கல்குறிச்சி பகுதியில் உள்ள புனித சூசையப்பர் தேவாலய பங்கு பேரவை நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியாளர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பாதிரியார் கார் உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இருந்தை கிராமத்தில் கணவனும் மனைவியும் பல்வேறு நபர்களின் பெயரில் வங்கியில் கடன் வாங்கி 21 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் காலப்பட்டி பகுதியில் பாஜக விவசாய அணி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு நடந்த கயிறிழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டு கயிறை கட்டி இழுத்துள்ளார். அப்போது கயிறு துண்டானதால் அண்ணாமலை உட்பட பலரும் கீழே விழுந்தது அங்கு கூடியிருந்த பொதுமக்களை நகைப்புக்கு உள்ளாக்கியது. மதுரை மாநகராட்சி உத்தங்கரையில் வடக்கு மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிகளில் அமையவுள்ள புதிய பாதாள சாக்கடை திட்டப்பணிகளுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி தியேட்டர் சாலையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் மற்றும் காங்கிரச் காளைகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது அங்கு வரக்கூடிய பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் கோவி செழியன் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் உருவப்படத்திற்கு அமைச்சர் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். தமிழகத்தில் நடந்த குற்ற நிகழ்வுகள் மற்றும் அதன் பின்னணிகளை கிரைம் நியூஸ் பகுதியில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில மனைவியோட கழுத்தை பிளாஸ்டிக் கவரை வச்சு இறுக்கி ஆசை திரைப்பட பாணியில அவங்கள கணவன் கொலை செஞ்சிருக்கிற இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கீழ் சூடாபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி ஆனந்தகுமார் கல்பனா. இவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இந்த நிலையில ஆனந்தகுமாருக்கும் கல்பனாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததா சொல்லப்படுது. கல்பனாவோட நடத்தையில சந்தேகப்பட்டு ஆனந்தகுமார் அடிக்கடி அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு வந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு குடிபோதையில வந்த ஆனந்தகுமார் கல்பனா கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச ஆனந்தகுமார் ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து கல்பனாவோட கழுத்தை இறுக்கி அவங்கள ஒரு கட்டைய வச்சு சரமாரியா தாக்கியிருக்காரு. இதுல பலத்த காயமடைஞ்ச கல்பனா சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. தன்னோட தாய் சடலமா கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மகன் சேத்தன் பாகலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த தகவலின் பேர்ல சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கல்பனாவோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து ஆனந்தகுமாரை கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தன்னோட மனைவிய ஆசைப்பட பாணியில ஒரு கணவன் கொலை செஞ்சிருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆலயங்களில் நடத்தப்படும் வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்கள் போன்றவற்றை ஆன்மீக செய்திகள் பகுதியில் இப்போது பார்க்கலாம். ஆண்டின் முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமானுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை கட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள உலகநாதபுரம் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு பங்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குழந்தை இயேசுவின் உருவம் தாங்கிய திருத்தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7:05 மணிக்கு. வணக்கம்.